السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. قال النبي صلى الله عليه وسلم: سئل عن صوم عرفة يكفر السنة الماضية والسنة التالية. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز الوراء جد لي بجودك أرضني برضاك. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று மட்டுமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாழ்நாளில் மீண்டும் 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 கஅபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கும் ஹஜ்ஜு செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் மதீனமா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லான் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை நோக்கி புண்ணியமான நாட்கள் வர இருக்கின்றது. ஹாஜிகளெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து துல்ஹுலைஃபாவில் வந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி ஹரமிலே நுழைய இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருந்தெல்லாம் அல்லாஹுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்வதற்காக புறப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பயணங்களை எல்லாம் லேசாக்கி, அவருடைய ஹஜ்ஜை லேசாக்கி நல்ல முறையில் இபாதத்து செய்யக்கூடிய முறையில், ஆரோக்கியமான முறையில் இபாதத்து செய்வதற்கு அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜு அது ஒரு சிறப்பான பாக்கியம். அல்லாஹு தஆலா அது எல்லா நபர்களுக்கும் கொடுப்பதில்லை. ரெண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும். ஒன்று என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் அதற்கான ஆசை, தீராத ஆசை வேண்டும், ஹஜ்ஜுடைய ஆசை வேண்டும். இன்னொன்று அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் ஹஜ்ஜு செய்யலாம் என்று சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய உள்ளத்தில் ஹஜ்ஜுடைய ஆசை இல்லையோ, அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவருடைய ஈமானை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ, யாராவது ஹஜ்ஜை நாடினால், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் ஆசை வந்துவிட்டு என்று சொன்னால் ஃபல்யுஅஜ்ஜில், அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி எந்த அமலுக்கும் எந்த இபாதத்துக்கும் அதை விரைவுபடுத்தி செய்ய வேண்டும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. தொழுகை
பொறுமையாக தாமதமாக நாம் நிறைவேற்றும். எதுவாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய உள்ளத்தில் அதற்கான ஆசை வந்துவிட்டென்று சொன்னால், அதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொன்னால், அதற்கு அதை நாம் தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு நபர் சோசியல் மீடியாவில் எல்லாம் வந்த ஒரு செய்தி, ஒரு நபர் பள்ளிவாசலில் வரக்கூடிய நபருக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய ஒரு நபர், அவர்களுக்கு பள்ளிவாசல் தொழுகைக்காக வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து கொடுப்பார். காசை எதிர்பார்க்காமல் எல்லா நபர்களுக்கும் எல்லா பணிவிடைகளும் செய்து கொடுப்பார். எல்லா பணிவிடையும் செய்து கொடுத்துட்டு அவர் சொல்வார், எனக்கு ஹஜ்ஜி செய்ய நீங்க துவா செய்யுங்க, எனக்கு ஹஜ்ஜி செய்ய துவா செய்யுங்க, எனக்கு காசு பணம் வேண்டாம், ஹஜ்ஜி செய்ய எனக்கு துவா செய்யுங்க. இப்படி எல்லா நபர்களையும் சொல்வார். கடைசியில ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர் அவர் வர்றார். அவருக்காக வேண்டிய எல்லா வேலைகளையும் ஹிதுமத்துகளையும் பணிவிடைகளையும் இவர் செய்கிறார். அவர் யார் என்று சொன்னால், ஒரு ஹஜ் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நபர். அப்ப இவருடைய எல்லா காரியங்களும் முடிந்ததற்கு பிறகு இவர் சொல்லுவாரு, எனக்கு துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகணும். அப்ப இந்த நபர் கேட்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போகணும், அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாங்க. பாஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கிறான். கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை. இப்போ அதனுடைய காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன, ஹஜ்ஜு செய்யணுது இல்லை ஆசை. அப்போ இவருக்கு புரிஞ்சிட்டுது, இவருக்கு ஒரு ஏற்பாடும் இல்லை, ஆனால் இவர் துவா செய்ய செல்லுகிறார், இவருடைய உள்ளத்தில் ஆசை இருக்குன்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார். ஹஜ்ஜுக்கு அனுப்பி ஹஜ்ஜு செய்து சந்தோஷமான முறையில் தாயகம் திரும்பி வந்தார். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஹஜ்ஜுடைய ஆசை வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜு செய்வதனால் 5 விதமான பலன்கள் கிடைக்கும், 5 விதமான நன்மைகள். சுருக்கமாக சொல்லுகின்றேன். நாமெல்லாம் இன்றைக்கு தொழுகின்றோம், இபாதத்து செய்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக? நாளை மறுமையில் சுவனம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. அந்த சுவனம் கிடைப்பதற்கு லேசான வழி என்னன்னு சொன்னா ஹஜ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜுடைய மப்ரூரான ஹஜ்ஜுடைய கூலியே என்னதான்? சுவனம் தான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அதாவது நாமெல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எல்லா நேரங்களிலும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கான வழி என்னவென்று சொன்னால் ஹஜ் தான். மன் ஹஜ்ஜ லஹு ஃபலம் யர்ஃபுத் வலம் லம் யஃப்சுக் ரஜஅக யௌமின் வலதுஹு உம்முஹு. பாவம் செய்யாமல் மோசமான பேச்சுக்கள் பேசாமல் இவனுடைய ஹஜ் அமைகின்றதோ அவன் அன்று பிறந்த பாலகனை போல் வருகின்றான். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதாவது நாமெல்லாம் இன்றைக்கு என்னது, ஹஜ்ஜுக்காக நிறைய காசு பணம் செலவழிக்கின்றோம். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன்-நஃபகத்தி ஃபீ ஸபீலில்லாஹி பி 700 அல்ஃப். ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய செலவினம் அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை போன்று அதற்கு 70 மடங்கு கூலி உண்டு. அது மட்டுமல்லாமல் ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள் அது நமக்கு அப்படியே திருப்பி கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வத்-துனூப். ஹஜ்ஜும் உம்ராவும் எதை போக்குகின்றது என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமையை போக்குகின்றது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றது. ஹஜ்ஜு செய்தவர் ஒருபோதும் அவர் என்னது, அவர் வறுமைக்கு அடிமையாக மாட்டார், வறுமையில் ஆக மாட்டார் அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஆயிஷா இன்ன லக்கி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபகி வ நஃபககி. ஆயிஷா, உங்களுடைய ஹஜ்ஜில் எந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு நீங்கள் காசு பணங்கள் செலவழிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹஜ்ஜுடைய கூலி, அந்த அளவுக்கு ஹஜ்ஜில் உங்களுக்கு வெயிட் இருக்கும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அது மாதிரி ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புண்ணியமான மாதத்தில் நாம் நிறைவு கொண்டிருக்கின்றோம். ரமதானில் இருக்கக்கூடிய கடைசி 10ற்கு எவ்வளவு நன்மையோ அதற்கு நிகரான நன்மை கிடைக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய முதல் 10ல் நாம் நிறைவு கொண்டிருக்கின்றோம். புகாரியுடைய விரிவுரையாளர் இமாம் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதாவது துல்ஹஜ் மாசத்தில்
துல்ஹஜ் மாசத்தில் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் செய்யலாம். வேற எந்த 10லும் செய்ய முடியாது, எந்த மாதத்திலும் செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 கடமைகளையும் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 செய்யலாம். என்ன செய்யலாம்? தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத் சதக்காக்கள் கொடுக்கலாம், அதே போன்ற ஹஜ்ஜி செய்யலாம். வேற எந்த மாதத்திலும் இது இந்த அமல் செய்ய முடியுமா? முடியாது. இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ். வருடத்தில் எந்த நாட்களிலும் செய்யாத அமல்களுடைய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தருகின்றான். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விட கூலி கிடைக்குமா? ஜிஹாது செய்வதை விட கூலி கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? இந்த 10 நாட்கள்ல அமல் செய்தான் ஆம் என்று சொன்னார்கள் ரசூலல்லாஹ். ஜிஹாதை விட கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு பிரியமானது அல்லாஹுக்கு இந்த நாட்கள் அமல் செய்கிறது. ஏன் சஹாபாக்கள் அந்த கேள்வியை கேட்டாங்க? ஜிஹாதை விட சிறந்ததான் சொல்லி கேட்டாங்க. ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் ஜிஹாதை தான் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல பெரிய அமலா பார்க்கிறாங்க. அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க பத்ரு போர்ல கலந்து கொள்ள ரொம்ப கவலைப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அடுத்த ஒரு போர் நடந்த அந்த போர்ல நான் கலந்து கொள்ளுவேன், அந்த போர்ல நான் என்ன செய்வேன் சொல்லி நீங்க பாப்பீங்க. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா. அடுத்த போர் உஹது போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூல், யா அல்லாஹ், இந்த போரிலே நிறைய முஸ்லிம்கள் ஓடிவிட்டார்கள், முனாஃபிக்குகள் ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் யா அல்லாஹ். முனாஃபிக்குடைய லிஸ்ட் என்ன சேர்த்து விடாதே யா அல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஆதே, நான் இந்த போரிலே சுவர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கின்றேன் என்று சொல்லி கடைசியில் 80க்கும் மேற்பட்ட காயங்களுடன் ஷஹீதாக்கப்பட்டார் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ ஜிஹாதை விட சிறந்த ஒரு விஷயத்தை தவிர, ஒரு நபர் போருக்காக இறங்குகின்றார், தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவழித்து தன்னையும் அர்ப்பணித்து அவர் போரில் இறங்கி திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அந்த அமல் சிறந்தது. துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமலை விட சிறந்ததாக என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோன்று இந்த நாளில் ஒரு சிறப்பான ஒரு ஆயத், துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளில் சிறப்பான ஒரு ஆயத். அந்த ஆயத்தை பற்றி யகூதிகள் சொல்லுவார்கள், இந்த ஆயத்து எங்களுக்கு மட்டும் இறங்கி இருந்தால் நாங்கள் இந்த ஆயத்தை நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். அது என்னன்னு சொன்னா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அரஃபாவுடைய தினத்தில் இறங்கிய ஆயத். இந்த ஆயத்து எங்களுக்கு இருந்துதான் நாங்கள் பயங்கரமான முறையில் கொண்டாடி இருப்போம் என்று யகூதிகள் சொன்னதாக நாம் பார்க்க முடியும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், 4 விஷயங்களை விடவே இல்லை, தொடர்ச்சியாக செய்து கொண்ட. அர்பஅன் லம் யகுன் யதஅஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று என்னன்னா, சியாமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நோன்பு. இன்னொன்று துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்களுடைய நோன்பு. முதல் 10 நாட்கள் 9 நாட்கள், அரஃபா 9 நாட்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார்கள். அதே போன்று ஸலாஸத்துன் அய்யாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 13, 14, 15 அய்யாமில் பீதுடைய நோன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட்டு வந்தார்கள். அதே போன்று சுப்ஹுக்கு முன்னால் உள்ள சுன்னத்தையும் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்டு வந்தார்கள். இந்த நாட்களிலே நிறைய அமல்கள் உண்டு, ஏராளமான அமல்கள். அதிகமான முறையில் தஸ்பீஹுகள் செய்ய வேண்டும், அதிகமான முறையில் திலாவத் ஓத வேண்டும், அதிகமான முறையில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமில் அஷ்ர். இந்த 10 நாட்கள் உலகத்திலே மிகவும் சிறந்த நாட்கள். அதில் நீங்கள் ஃபஅக்ஸிரு ஃபீஹின் அத்-தஸ்பீஹ், தஸ்பீஹை அதிகப்படுத்துங்கள், வ தஹ்மீத், தஹ்மீதை அதிகப்படுத்துங்கள், வ தஹ்லீல், தஹ்லீலை அதிகப்படுத்துங்கள், வ தக்பீர், தக்பீரை அதிகப்படுத்துங்கள். தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ்,
والتحميد والحمد لله والتهليل لا إله إلا الله والتكبير الله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. இதை அதிகமாக இந்த நாட்களில் நாம் ஓத வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஅஅத்னா மூசா 30 லைலத்தன் வஅத்மம்னாஹா பி10. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். அதை அல்லாஹ் தஆலா 40ஆக 10ஐ கூட நோன்பு வைத்து பரிபூர்ணமாக்க சொன்னான். அந்த 10 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேச ஆசைப்பட்டார்கள். அது பேசிய இந்த நாட்களில் என்று வரலாறு பார்க்க முடியும். அதை போன்று முக்கியமான ஒரு அமல் என்ன சொன்னால் அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு எப்போ நோக்கணும்னு சொன்னால் நமக்கு எப்போ துல்ஹஜ் பிறை 9 சவுதியை பார்க்கக்கூடாது. நமக்கு எப்போ துல்ஹஜ் பிறை 9 அன்றைக்கு நாம் நோக்க வேண்டும். அதுதான் சிறந்தது என்று ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் சுஇல அன் ஸௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. வஸ்ஸனத்து தாலியா, அதாவது காபிலா வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் மன்னிக்கப்படுகிறது என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் உதுஹியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் உதுஹியா கொடுத்தார்கள். 2 ஆட்டை கொடுப்பார்கள். அதில் ஒன்று தனக்காகவும் ஒன்று உம்மத்திற்காகவும் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பேர் உபகாரங்களையும் கொடுத்தான். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவார்கள். அதற்காக அந்த பேர் உபகாரத்திற்காக அறுத்து பலியிடுவார்கள். இந்த ஆயத்து இறங்கிய போது நிறைய இஸ்லாத்தினுடைய விரோதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியற்றவர்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்த மகன் காசிம் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியற்றவர். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சந்ததியற்றவர் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் சந்ததியற்றவர். அதனால் இந்த உதுஹியா, இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய சந்ததிகள் நிலை பெற்று நின்றிருக்கின்றார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அதனால் இதை நாம் எல்லோரும் யாருக்கெல்லாம் இது கொடுப்பதற்கு தகுதிய அதை நாம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது இந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏராளமான நோய்கள் நம்மை விட்டும் அகன்று போகின்றது என்று கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுவார்கள். அதை போன்று இந்த நாட்களுடைய கதாநாயகன் யார் என்று சொன்னால் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த குடும்பத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான சோதனைகளை கொடுத்தான், ஏராளமான சோதனைகளை கொடுத்தான். தீக்குண்டாரத்தில் போட்டபோது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன கலிமா என்னன்னு சொன்னால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த கலிமாவையும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நாளைக்கு மரகதத்தில் ஒரு மாளிகையை நான் பார்த்தேன், அது யாருக்காக என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அரஃபாவுடைய நோன்பு யார் நோற்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாளிகை என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆகையால் இந்த நாட்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தி நல்ல என்னென்ன இபாதத்துகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து அரஃபாவுடைய நோன்பையும் நோற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாக. அரஃபா என்று சொன்னால் என்ன?
அரஃபா என்று சொன்னாலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் அன்றைய தினம் முழுவதும் ஹாஜிகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஏராளமான ஹதீஸுகளை பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்களில் கேட்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.